அனைவருக்கும் வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு. கடந்த மாதம் செப்டம்பர் 25ஆம் தேதி கனடாவில் மட்டுமல்ல, உலக நாடுகள் அனைத்திலும் எங்கெல்லாம் ஈழத்து மக்கள் வாழ்ந்து வருகின்றார்களோ அங்கெல்லாம் புகழ்பெற்ற ஒரு கலைஞர் திரு வர்ண ராமேஸ்வரன் அவர்கள் இந்த உலகை விட்டு மறைந்த நாள். இன்று அவருக்கான ஒரு இதய அஞ்சலியை செலுத்தும் முகமாக அவரோடு நெருங்கி பழகிய உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் இசை ஆர்வலர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த இருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் அளவட்டி சிறுவிளான் பகுதியை பிறப்பிடமாக கொண்டு கனடாவில் கடந்த பல வருடங்களாக வாழ்ந்து வந்தவர் கலைஞர் திரு வர்ண ராமேஸ்வரன் அவர்கள். தன்னுடைய இளவயதில் இருந்தே இசை மீது தீராத தாகம் கொண்ட அவர் சுயமாகவே பல இசை நுணுக்கங்களை கற்றுக்கொண்ட ஒருவர். கனடாவில் வந்து குடியேறிய பின்பு இங்கே வர்ணம் கிரியேஷன்ஸ், வர்ணம் இசைக்கல்லூரி போன்ற இசைக்கல்லூரிகளை ஆரம்பித்து அதன் மூலமாக பல மாணவ மாணவிகளை உருவாக்கிய பெருமைக்குரியவர். அது மட்டுமல்லாமல் கனடிய மண்ணிலே எண்ணிலடங்கா எத்தனையோ இசை நிகழ்ச்சிகளை நடத்தியவர். குறிப்பாக இங்கே அரங்கேற்றம் கண்ட பல மாணவிகளுக்கு தன்னுடைய குரலால் இசை சேர்த்த பெருமைக்குரியவர். கனடாவில் வாழ்ந்து வருகின்ற ஏனைய அனைத்து கலை ஆசிரியர்களுடனும் மிகுந்த நெருக்கமான தொடர்பு கொண்டவர். எப்பொழுதுமே அன்பாக பழகக்கூடியவர். அவருடைய மறைவு பலருக்கும் அதிர்ச்சி அளித்திருக்கிறது. ஆகவே இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு ஆரம்பத்தில் சொன்னது போல அவரோடு நெருங்கி பழகியவர்கள், அவரோடு இணைந்து இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை, உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த வகையில் டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ பஞ்சாட்சர விஜயகுமார குருக்கள் அவர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். என்கிலர் தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாளும் சிவ சிவ என்றிடத் தேவருமாவர் சிவ சிவ என்ன சிவகதிதானே. எங்கள் அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய டொரண்டோ வாழ் இசைக்கலைஞர்கள் மத்தியிலே புகழ்பூத்த இசைக்கலைஞராகவும் எமது தமிழீழத்தின் ஒரு இசை சொத்தாக விளங்கிய சங்கீத வித்வான் திரு வர்ண ராமேஸ்வரன் அவர்களுடைய மறைவினையொட்டி இங்குள்ள பெரியவர்களுடைய அனுதாப அஞ்சலிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். வர்ணராமேஸ்வரன் அவர்கள் இசைக்காக தன்னை அர்ப்பணித்தவர். பல இசை நிகழ்வுகளை அத்துடன் தமிழ் இசை மீது மிகவும் பற்றுள்ளவர். தமிழ் இசை பாடல்களை தான் வழங்குகின்ற கலை நிகழ்வுகளில் மட்டுமன்றி பரதநாட்டிய அரங்கேற்றங்களிலே தமிழ் இசை பாடல்களை முழுமையாக பாடுவதோடு அந்த பரதநாட்டிய இசையின் முக்கிய அம்சமாகிய வர்ணம், பதம் போன்றவற்றிலே தமிழ் பாடல்களை தானே எழுதி அதற்கு இசையமைத்து சிறப்பான நிகழ்வுகளை தருபவர் வர்ண ராமேஸ்வரன் அவர்கள். அவருடைய பெரும் சிறப்பு வளர்ந்து வருகின்ற இளம் கலைஞர்களையெல்லாம் முன்னேற்றகரமாக கொண்டு வர வேண்டும். அவர்களுடைய வார்த்தை, சொற்கள், பிரயோகங்களெல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதிலே கவனம் எடுப்பார். எமது ஆலயத்திலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளில் பல நிகழ்வுகளிலே இளம் சிறு கலைஞர்கள் பாடுகின்ற பொழுது தானே வந்து மிருதங்க இசையை வழங்கி தான் ஒரு பெரும் கலைஞர் என்கின்ற கர்வம் இல்லாது வளர்ந்து வருகின்ற கலைஞர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்திலே அவர்களுக்கு பக்கவாத்திய இசையை வழங்கி அவர்களை முன்னேற்றகரமாக கொண்டு வருகின்ற ஒரு பெருங்கலைஞர். இங்கு இருந்த பொழுதும்
தாயகம் சென்று அங்குள்ள கலைஞர்களுக்கெல்லாம் பயிற்சி பட்டறைகளை நிகழ்த்திய ஒரு பெருங்கலைஞர். அவர் ஒரு பேட்டியிலே கூறியிருந்தார், எங்கள் அன்புக்கும் பெரும் மதிப்புக்குரிய இணுவில் மகாவித்வான் வீரமணி ஐயா அவர்களோடு இணைந்து பல நிகழ்வுகளை வழங்கியதோடு மட்டுமன்றி பக்தி பாடல்கள் கர்நாடக இசைகளை தவிர்த்து எமது போராட்ட காலத்திலே உள்ள நிகழ்வுகளை பரதநாட்டிய அரங்கேற்றத்திலே அந்த நிகழ்வை செதுக்க வேண்டும் என்பதற்காக திரு வீரமணி ஐயா அவர்களோடு இணைந்து பாடல்களை எழுதி இசையமைத்து மிட்டமைத்து அந்த அரங்கேற்ற நிகழ்வுகளை எல்லாம் செய்த ஒரு புதுமையாளர். எல்லோரையும் தன்னுடைய அன்பினாலே அரவணைத்து செல்கின்ற ஒரு பெருங்கலைஞர். ஈழத்து கலைஞர்கள் தமக்கென்று ஒரு வரலாற்றை உருவாக்க வேண்டும் என்பதிலே மிகவும் ஆர்வம் கொண்ட கலைஞர் வர்ணராமேஸ்வரன் அவர்கள். இங்குள்ள நடன ஆசிரியர்களுடைய அரங்கேற்ற நிகழ்வுகளிலே பல நிகழ்வுகளிலே அற்புதமாக பாடி அந்த அரங்கேற்ற நிகழ்வுகளை மெருகூட்டி சிறப்பித்த கலைஞர். தன்னுடைய வர்ணம் கலைக்கூடத்தின் ஊடாக பல கலைஞர்களை உருவாக்குவதோடு அவர்களுடைய நிகழ்வுகளை எல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளிலும் கவனம் எடுத்து அவர்களுடைய உள்ள திறமைகளை வெளிக்கொணருவதிலே சிறந்த ஒரு ஆசிரியராக விளங்கியவர் வர்ணராமேஸ்வரன் அவர்கள். அவர் தனியாக பாடல் பாடுகின்ற இசைக்கலைஞராக மட்டுமன்றி பல இசை நிகழ்வுகளை தயாரிப்பவராகவும் மட்டமைப்பவர்களாகவும் இசை அமைப்பாளராகவும் தானே பாடலை எழுதுகின்ற எழுத்தாளராகவும் ஒரு சிறந்த பயிற்சியாளராகவும் வாய்ஸ் ட்ரெய்னர் என்கின்ற அவர்களுடைய குரலை செம்மைப்படுத்துகின்ற திறமை மிக்க கலைஞராகவும் வர்ணராமேஸ்வரன் அவர்கள் விளங்கியிருக்கின்றார்கள். அவர் தமிழீழ விடுதலையின் மீது மிகவும் பற்றுள்ளவர். எமது ஈழத்து கலைஞர் புதுவை ரத்தினதுரை அவர்கள் எழுதிய பாடல்களுக்கு இவருடைய குரல் இசை தந்த மிக்க பெருமை மிக்க பாடல்களாக உலகளாவிய அனைத்து தமிழ் மக்களையும் சென்றடைந்ததென்றால் மிகையாகாது. வர்ணராமேஸ்வரன் அவர்கள் மிகவும் ஒரு இசை ஆர்வமும் தமிழ் ஈழத்தின் மீது பற்றுள்ளவராகவும் அங்குள்ள மக்களை விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அத்தகைய உலகத் தமிழின் குரலிசையாக விளங்கியவர் வர்ணராமேஸ்வரன் அவர்கள். வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெறுகின்ற பல நிகழ்வுகளிலே தன்னை சிறப்போடு அந்த இசை நிகழ்வுகளை சிறப்பித்த ஒரு பெருங்கலைஞர் வர்ணராமேஸ்வரன் அவர்கள். இன்று அவரது மறைவு ஈழத்தமிழ் மக்களுக்கு மட்டுமன்றி குறிப்பாக டொரண்டோவில் வாழ்கின்ற இசை கலைஞர்களுக்கும் இசை ஆர்வலர்களுக்கும் ஒரு பேரிழப்பாகும். அத்தகைய பெருங்கலைஞருடைய ஆத்மா சாந்தி உற வேண்டும். அவர் கண்ட ஈழத்தமிழ் மக்களுக்கான ஒரு தனித்துவம் மிக்க இசைக்கு ஒரு இடத்தினை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தினை இங்குள்ள கலைஞர்கள் அவரை தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று இந்த இடத்திலே வேண்டிக்கொண்டு அவருடைய ஆத்மா சாந்தியுற எல்லாம் வல்ல வரசித்தி விநாயகர் திருவருளோடு வரசித்தி விநாயகர் ஆலயத்தின் அனைவர் சார்பாகவும் எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ பஞ்சாட்சர விஜயகுமார குருக்கள் தன்னுடைய கருத்துக்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்தியிருந்தார். குறிப்பாக தாயக மண்ணின் விடுதலை சார்ந்த இசை படைப்புகளை தயாரித்து வெளியிடுவதில் முன்னின்று உழைத்தவர் திரு வர்ணராமேஸ்வரன் அவர்கள். குறிப்பாக தாயக கவிஞர் புதுவை ரத்தினதுரை அவர்களோடு இணைந்து பல தாயக பாடல்களை வெளியிட்ட பெருமைக்குரியவர். தனியாக பாடுவது மட்டுமல்லாமல் தானே இசையமைத்து தானே மெட்டமைத்து பாடல்களை உருவாக்குவதில் பாண்டித்தியம் பெற்றவர். குறிப்பாக தனியாக பாடலை பாடுவது என்பதை தாண்டி பல இசைக்கருவிகளை வாசிக்க தெரிந்த ஒரு பல்கலை வித்தகர் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் அடுத்ததாக கலைஞர் வைரமுத்து திவ்யராஜன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொண்டிருந்தார். பார்க்கலாம். கலைஞர் வர்ணராமேஸ்வரனுடைய இழப்பு முழு தமிழ் சமூகத்துக்குமே ஒரு பேரிழப்பு என்று நான் சொல்லலாம். அதிலும் குறிப்பாக ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் உலகம் முழுவதும் பறந்து வாழுகின்ற ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரு பெரிய இழப்பு என்று நான் கருதுகிறேன். அவர் தனியாக ஒரு கலைஞராக மாத்திரம் இல்லாமல் ஒரு நல்ல கலைஞர் நல்ல மனிதராக இருப்பார் என்று சொல்லுவார்கள்.
அதோடு அதையும் விட ஒரு தாயக பற்று மிகுந்த ஒருவராக அவருடைய பாடல்கள் வெளியில் வருவது கூட தாயகத்தினுடைய அந்த உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற பாடல்களோடு தான் வருகிறது. அது நிறைய எல்லோருக்கும் தெரிந்த பக்கம். நிறைய அந்த பாடல்களை பாடியிருக்கிறதோட மாத்திரமல்ல, அவருடைய இசை பங்களிப்பு என்று நாங்கள் ஒரு அடையாளத்தை பார்க்கிறதா இருந்தால், இசைக்கேது எல்லையிலே வந்த புத்தம் புதிய கவிதைகளுக்கு இசையமைத்து அந்த பாடல்களை அவர் பாடியது உண்மையிலே ஈழத்தமிழ் இசைக்கு அவருடைய பெரிய பங்களிப்பு என்று நான் சொல்லுவேன். இதை விட எல்லோருக்கும் நன்கு தெரிந்த மாதிரி பரதநாட்டிய அரங்கேற்றங்கள் கனடிய மண்ணிலே நிறைய அவர் பொதுவாக பல ஆசிரியர்களுக்கு அவர் நடனங்களுக்கு பாடியிருக்கின்றார். என்னுடைய துணைவியாரனுடைய முழு அரங்கேற்றங்களுக்கும் அவர்தான் பாடியிருக்கிறார். ஆகவே நானும் உடனிருந்து அந்த வேலைகளை பார்த்த பொழுது, அதாவது ஒரு கலை விஷயம் எப்படி ஒரு டீம் ஒர்க், அந்த டீம் ஒர்க், அந்த டீம் ஸ்பிரிட் என்று சொல்லுவார்களே, அதை உணர்ந்து அந்த கூட்டு வேலை உணர்ந்து கொண்டு தானே அதுக்கு ஒரு லீடர்ஷிப் எடுத்து மற்ற கலைஞர்களையும் ஒருங்கிணைத்து செய்கின்ற அந்த விஷயமெல்லாம் நான் நேர கண்ணால் பார்த்த விஷயங்கள். அவருக்கு இந்த ஈகோ இல்லை, நீ கூட நான் கூட என்று இல்லை. உதாரணமாக நான் சொல்லலாம் என்றால், நான் நாட்டிய நாடகங்கள் பலவற்றை எழுதி இந்த பரதநாட்டிய அரங்கேற்றங்களிலே செய்திருக்கிறார்கள். ஆகவே நான் சொல்கிற விதத்துக்கு அவர் மறுக்காமலே வருவார். அவர் அதை ஒத்துக்கொண்டு அதுக்கு எவ்வளவு கண்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கண்ட்ரிபியூட் பண்ணுற அந்த பக்கங்களையும் நான் பார்த்திருக்கின்றேன். உண்மையில் அவருடைய இழப்பை ஈடு செய்ய முடியாது என்று தான் சொல்ல வேண்டும். இதை விட அவர் பாடல் ஆசிரியராக இருக்கின்ற பொழுது, ஒரு ஆசிரியராக இருக்கின்ற பொழுது அந்த கற்பித்தலை கூட நான் நேர பார்த்துருக்கிறேன். தமிழ் அவர் இசை மாத்திரமல்ல, தமிழை பிள்ளைகளுக்கு உரிய முறையில், அது இங்கு பிறந்த பிள்ளைகள் தமிழை உரிய முறையிலே அவர்கள் உச்சரிக்க வேண்டும் என்பதை திருப்பி சொல்லி கொடுப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த அளவுக்கு தமிழ் மீதும் தாயகம் மீதும் தாயக மக்கள் மீதும் மிகுந்த பற்றோடு இருந்த ஒரு கலைஞன். அண்மை காலங்களிலே நான் அறிகின்ற வகையிலே அங்குள்ள மக்களுக்கு உதவிகள் பல செய்வதற்காகவும் அதற்காக பல திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் தான் தாயகத்திலே நின்றார் என்று கேள்விப்படுகின்ற பொழுது அது இன்னும் எங்களுக்கு பெருத்த கவலையை தருகின்றது. அவர் மறைந்து விட்டார், எதிர்பாராமல் மறைந்து விட்டார். ஆனாலும் அவர் எங்களோடு எப்பொழுதும் இருப்பார். அவருடைய அந்த கம்பீரமான அந்த குரல் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்கும். அதனூடாக நாங்கள் அவரை பார்க்கலாம். அவர் என்னத்தை விரும்பினாரோ அந்த விஷயங்களை நாங்கள் முன்னெடுப்போம். இந்த இழப்பு தாங்க முடியாத இழப்பு குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கு எல்லோருக்கும், அவர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய அந்த குடும்பமாக எங்களுடைய அனுதாபங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் துயரத்தில் நாங்கள் பங்கெடுக்கின்றோம். நன்றி. ஊருக்கு மேடும் கனவுனக்கு இல்லையா இல்லையா தமிழா? ஊருக்கு மேடும் கனவுனக்கு இல்லையா இல்லையா தமிழா? வேருக்குள் நீர் போல் நினைவுனக்கு இல்லையா இல்லையா தமிழா? வேருக்குள் நீர் போல் நினைவுனக்கு இல்லையா இல்லையா தமிழா? ஊருக்கு
கலைஞர் வைரமுத்து தீபராஜன் அவர்கள் தன்னுடைய உணர்வுகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருந்தார். தொடர்ந்து சூப்பர்சென்ஸ் இசைக்குழுவின் ஸ்தாபகர் ஃபயாஸ் ஜவாஹிர் அவர்கள் அவர் குறிப்பிட்ட சில விடயங்கள், ஆரம்பத்தில் நான் சொன்னது போல தனியாக பாடல்களை பாடுவது மட்டுமல்லாமல் இசைக்கருவிகள் பலவற்றை வாசிக்கும் திறமை கொண்டவர். அது மட்டுமல்லாமல் இசை நுணுக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் மிக்கவர். குறிப்பாக இந்த தொழில்நுட்பத்தில் என்னென்ன விடயங்கள் வந்திருக்கின்றன, புதிதாக என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கின்றன, நவீன தொழில்நுட்பத்தில் என்னென்ன விடயங்களை செய்து கொள்ளலாம், இப்படி பல விடயங்களை அன்றாடம் அறிந்து கொள்வதில் ஆர்வம் மிக்கவர். ஆகவே ஃபயாஸ் ஜவாஹிர் அவர்கள் என்ன கூறுகின்றார் பார்ப்போம். இசை கலைஞர்களுக்கும் இசை ரசிகர்களுக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கலைமாமணி வர்ணா ராமேஸ்வரன் அண்ணா அவர்களுடைய இழப்பு மாபெரும் ஒரு இழப்பு, திடீர் இழப்பு. அது கேட்கும் போதே மனதுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கின்றது. ஒரு மாபெரும் கலைஞர், அதாவது எல்லா விஷயத்தையும் அறிந்து பயின்று மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும், அதை எப்படி கூறப்பட்ட இசையில் பிறந்து இசையிலே வளர்ந்து இசையில் மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருந்த ஒரு மாபெரும் கலைஞரை இன்று நாங்கள் இழந்து தவிக்கின்றோம். அது மாபெரும் இழப்பு எங்களுக்கு, இலங்கை கலைஞர்களுக்கு மாத்திரமல்லாமல் உலகத்தில் வாழும் அனைத்து தமிழ் மொழியை பேசும் மக்களுக்கு ஒரு மாபெரும் இழப்பு தான். நான் அவரோடு பணியாற்றும் போது, அது தாயகத்திலும் சரி, இங்கு கனடா வந்த போதும் சரி, நாங்கள் இருவரும் இணைந்து பல பாடல்களை உருவாக்கின்றோம். அதே மாதிரி பல மேடை கச்சேரிகளிலும் என்னோடு இணைந்து பணியாற்றியிருக்கின்றார். நான் இப்போது கதைத்து கொண்டிருக்கும் இந்த ஒளிப்பதிவு கூடத்திலிருந்து கூட பல பாடல்களை அவர் உருவாக்கி இருக்கின்றார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தாயக பாடல்கள், தேசிய பாடல்கள், தலைவருக்காக உருவாக்கப்பட்ட, பிறந்த நாளுக்கு உருவாக்கப்பட்ட பாடல் கூட உருவானது. அதே போன்ற ஒரு மனதுக்கு கஷ்டமான ஒரு விடயம், திரு பத்மபூஷன் SP பாலசுப்ரமணியன் அவர்கள் அண்ணா இறந்தபோது அவருக்கு நானும் வர்ணாவும் இணைந்து ஒரு பாடலை அமைத்தோம். அது இந்த கொரோனாவின் மூலமாக அவர் இழந்ததை சொல்லும் விதத்தில் ஒரு பாடலை அமைத்தோம். ஆனால் அதை விட கடினமானது, அதே கொரோனாவுக்கு அவர் இன்று பலியாகி இருக்கின்றார். அதுவும் அவர் இறந்து ஒரு வருடம் கழிந்து இவரும் அதே நோயில் பாதிக்கப்பட்டு உயிர் பலியாகி இருக்கின்றார். கொரோனா என்னும் பயங்கரமான நோயின் மூலமாக எத்தனையோ கலைஞர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். அதாவது விரல் விட்டு சொல்லக்கூடிய கலைஞர்கள், இலங்கை கலைஞர்களில் சிறந்த கலைஞர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள். அவர்களை ஒவ்வொருவரையும் இந்த கொரோனா ஏதோ விதத்தில் உயிர் பலி கொண்டு போய்கொண்டிருக்கிறது. அவரை பற்றி கூறுவதென்றால் எல்லா துறையிலும் தேர்ச்சி பெற்றவர், எந்த ஒரு விடயத்தையும் தானாகவே கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உள்ளவர், இசையமைப்பார், பாடல்களை எழுதுவார், அதே போன்று பக்கவாத்தியங்கள் எல்லா இசைக்கருவிகளை இசைக்கக்கூடியவர். அதே போன்று இந்த தொழில்நுட்பமான ரெக்கார்டிங், ஆடியோ, வீடியோ சம்பந்தமாக எல்லா விடயத்தையும் செய்யக்கூடியவர். அது சம்பந்தமாக என்னிடம் எத்தனையோ தடவை தொலைபேசி மூலம் அழைத்தோ நேரில் வந்தோ என்னிடம் பல ஆலோசனைகளை பெற்றிருக்கின்றார். அதே போன்று நானும் அவரோடு இணைந்த ஆலோசனைகளை பெற்றிருக்கின்றேன். எந்த ஒரு புதிய கருவியை அவர் வேண்டுவதாக இருந்தாலும் என்னிடத்தில் தான் முதலில் தொலைபேசி மூலமாக கேட்பார். இது நல்லமா, இதுக்கும் மற்ற கருவிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது, அதாவது தொழில்நுட்ப ரீதியாக கணினியில் வரக்கூடிய நுணுக்கங்களையும் அறிந்து பல சேவைகளை செய்தவர். அதே போன்று பல குழந்தைகளுக்கு தனது இசையை பயில்வித்தவர். எத்தனையோ இசை கலைஞர்களை உருவாக்கி இருக்கின்றார். வரிசைப்படுத்திக் கொண்டே போகலாம். இப்படியான ஒரு மாபெரும் கலைஞரை நாங்கள் இழந்திருக்கின்றோம். அவர் இசைக்கேதை என்னும் நிகழ்ச்சியில் நான் அவரோடு இணைந்து பல பாடல்களுக்கு இசையமைத்திருக்கின்றேன். அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பாடல்கள் என்றால் மறந்து போவோமோ,
இந்த பாடலை முதலில் நாங்கள் இசைக்கேதையில் என்ற நிகழ்ச்சிக்கு பாடுவதற்காக அவர் அமைத்தார். அவரோடு சேர்ந்து நானும் அமைத்தேன். அதுக்கு பிறகு அதுக்கு பின்னணி இசையை செய்து அதை மேடையிலும் பாடி அதை இசைத்தட்டிலும் வருவதற்கு அவர் உதவி புரிந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் எனது இசைக்குழுக்கு எத்தனையோ தடவை வந்து மேடையில் பாடியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் எனக்கு சவுண்ட் சிஸ்டத்தில் உதவி கூட பண்ணியிருக்கின்றார். அவரிடம் இருக்கும் ஆடியோ சிஸ்டத்தை கொண்டு வந்து பல கச்சேரிகளுக்கு உதவி புரிந்திருக்கின்றார். என்ன கூறுவது என்ன கதைப்பது என்று எனக்கு தெரியவில்லை. என்னால் அவருடைய இழப்பு வந்து மாபெரும் இழப்பு. இந்த இசை துறைக்கு ஒரு கஷ்டமான இழப்பு தான். நல்ல கலைஞரை நாங்கள் இழந்து நின்று தவிக்கின்றோம். அவர் குடும்பத்தார் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லா வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்திப்போம். அதே போன்று எனது இதே அஞ்சலியை அவருக்கு தெரிவிக்கின்றேன். அவருடைய இழப்பு மாபெரும் இழப்பு. அது ஈடு கொடுக்க முடியாத ஒரு இழப்பு. இனிமேலும் இப்படியான இந்த கொடிய நோய் இருக்கும் பட்சத்தில் எல்லோரும் கவனமாக முடிஞ்சவரை தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இசை கலைஞர் இன்றைய தினம் அவருக்கான ஒரு பாடலையும் டொரண்டோவில் இருக்கின்ற அனைத்து கலைஞர்களும் சேர்ந்து உருவாக்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக இசையை வழங்கியிருக்கின்றார் ஃபயாஸ் ஜவாயிர். பாடல் வரிகளை எழுதியிருக்கின்றார் இசையரங்கம் வைரமுத்து சொர்ணலிங்கம் அவர்கள். இந்த நிகழ்வில் இறுதியாக அந்த பாடல் உங்களுக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து மற்றொரு இசை ஆசிரியை, பாடகி, வயலின் ஆசிரியை ஸ்ரீமதி விஜயலட்சுமி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கூறிய விடயங்கள் இடம்பெறுகிறது. திரு வர்ணா ராமேஸ்வரன் அவர்கள் மிகப்பெரிய கலைஞர், ஈழத்து இசை பாரதி, இசை சங்கீத மிருதங்க கலாவித்தகர், பல்கலை வித்தகர், எல்லோருடனும் மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் பழகும் ஒருவர். இவ்வளவு சீக்கிரமாக இளம் வயதில் இறைவனடி சென்றது எங்கள் எல்லோருக்கும் மிகவும் கவலை. எங்கு பார்த்தாலும் அக்கான் ஓடி வந்து இசையை பற்றி பிழை சரி நன்றாக கதைப்பார். அவரது இயல்பை நான் பார்க்கும்போது மிகவும் ஒரு முயற்சியான, ஆர்வமான, எல்லாவற்றையும் அறிய வேண்டும் என்ற ஆவல் அவருக்குள்ளே நிறைய இருந்தது. அதனாலோ என்னவோ அவர் பாடுவதிலும் மிருதங்கம் வாசிப்பதிலும் வல்லவர். மேடை கச்சேரிகளில் பார்த்துருக்கிறேன். அதைவிட அவர் வயலினும் வாசிப்பாராம், வீணையும் தெரியும், கீபோர்ட் தெரியும், பழக்கிறார். அதை விட அவர் நாட்டுக்கூத்துகளும் செய்வாராம். அப்போ அவர் பல்கலை வித்தகர் என்ற பெயர் அவருக்கு கொடுத்தது உண்மையில் அவர் பொருத்தமான பெயர் தான் அவருக்கு. அவர் இவ்வளவு தூரம் எல்லாத்திலையும் வல்லமை பெற்று சீக்கிரம் புகழ் பெற்றதால் என்னவோ கடவுள் தன்னிடம் மிகவும் விரைவாக கூப்பிட்டார். அவர் கலைஞர் சாவதில்லை. அவரது உடல் தான் காண முடியாது, ஆனால் அவருடைய ஆத்மா இங்கே தான் இருக்கின்றது. என்னென்றால் இந்த ரேடியோவோ இந்த டிவியோ பார்த்தா நாங்கள் அவருடைய பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
மிகவும் உருக்கமாக பாடுறது மட்டுமில்லை, ஸ்வரஸ்தானம் ஸ்ருதி அறிந்து மிகவும் பாவம் நிறைந்த, அதாவது ராகபாவம் தழும்பும்படி இசைக்கச்சேரிகள் மட்டுமில்லை, எங்களோட ஈழத்து பாடல்களையும் அவர் அதுக்குள்ளேயே உள்ளிட்டு அந்த அந்த போராளிகளோடு வாழ்கிறது மாதிரி தான் அவருடைய பாடல்கள் நான் கேட்டு அறிந்திருக்கிறேன். மிகவும் துயரமாக இருக்கும் அவருடைய பாட்டை கேட்டால். உணர்ச்சி பூர்வமான பாடல்கள் அவர் பாடுவார். உண்மையில் ஒரு ஞானஸ்தன். அவரை இழந்தவர்களுக்கு மிகவும் எங்களோட இசைக்கலைஞர்கள் மட்டுமில்லை, இசை ரசிகர்கள், அவரது அழகிய அன்பான குடும்பம். நான் அந்த படத்தில் பார்க்கும்போது எனக்கு அழகியே வந்துவிட்டது. அவரது குடும்பம் ஒரு அழகான குடும்பம், அழகான மனைவி, அழகான பிள்ளைகள், அன்பான குடும்பம். அதை விட தாய் சகோதரங்கள், அவருடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் அவரது இழப்பு. முக்கியமாக கூறப்போனால் இங்கே கனடாவில் அவர் நோர்வேயில் இருக்கும்போது நான் சந்தித்த அவரது ஸ்விஸுக்கு போன போது அவருடைய ஒரு முறை அவருடைய பாட்டுக்கு நான் வயலின் வாசித்தேன். நான் பாடினேன். அதே நேரம் அவருடைய கச்சேரிக்கு நான் வயலின் வாசித்தேன். ஜூரிச் ப்ரோக்ராம் ஐ திங்க் 90s சம்திங் ஐ திங்க் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் கனடா வந்து அவர் கொடி கட்டி பறந்தார். எல்லா டான்ஸ் டீச்சர்ஸ் இந்த அரங்கேற்றங்களுக்கும் அவர் தான் பாடினார். கூடுதலாக மிக விரைவில் நல்ல புகழ் உச்சத்துக்கு வந்து 52-53 வயசில் அவர் இப்படி இறைவனடி சேர்ந்தது எல்லோருக்கும் மிகவும் தாங்க முடியாத துயரம். அதே நேரம் அவர் தொடர்ந்து இறைவன் அடியில் இருந்து பாடுவதற்காக இறைவனிடம் சென்று விட்டார் என்று தான் நாங்கள் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய ஆண்டவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். வயலின் இசை ஆசிரியை ஸ்ரீமதி விஜயலட்சுமி ஸ்ரீனிவாசம் அவர்கள் தன்னுடைய உணர்வுகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருந்தார். அடுத்ததாக தனியாக கர்நாடக பாடல்கள் மற்றும் தமிழீழ பாடல்களையும் தாண்டி திரைப்பட பாடல்கள் என்று ஒரு பக்கம் இருக்கிறது. அவருக்கு பலர் அறிந்திருக்கிறார்களோ தெரியவில்லை. கனடாவில் வெளிவந்த திரைப்படங்கள் சிலவற்றிலும் அவருடைய பாடல் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் ஜனகன் பிக்சர்ஸ் திரைப்பட தயாரிப்பாளர் கலைஞர் ஸ்ரீமுருகன் அவர்கள் தன்னுடைய உணர்வுகளையும் கருத்துக்களையும் அடுத்து பகிர்ந்து கொள்கின்றார். இன்று எங்கள் மத்தியிலே புகழ் பூத்த ஒரு மரம் அனைவரையும் விட்டு சென்றது பொழுதும் அவர் நினைவலைகளிலே இந்த கலையுலகம் தவித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அவரை பற்றி ஒரு சிறிய குறிப்பை இந்த வேளையிலே திரையுலகம் சார்ந்த முறையிலே தர காத்திருக்கிறேன். அமரர் வர்ணராமேஸ்வரனுடைய பரிணாமங்கள் பல மேடைகளிலே கச்சேரிகளை, பரதநாட்டிய அரங்கேற்றங்களை, பல பிள்ளைகளை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய பெரிய அங்கத்துவம் பெற்ற சிறந்த கலைஞரை நாங்கள் இழந்து தவிக்கின்ற இந்த வேளையிலே அவரை பற்றி, திரையுலகத்தை பற்றி, அவரை பற்றி தெரியாதவர்களுக்காக இந்த சிறிய குறிப்போடு அவரை தெரிய வைக்க விரும்புகின்றேன். ஜனகன் பிக்சர்ஸ் தயாரித்த புது உறவு என்ற திரைப்படத்திற்காக அவர் 2 பாடல்களை பாடியிருந்தார். அந்த பாடல்களுக்கு வரி அமைத்து கொடுத்தவர் களத்து கவிஞர் புதுவை ரத்தினதுரை அண்ணா அவர்கள். அவருடன் நான் தொலைபேசி மூலம் பேசிய பொழுது அவர் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு விடயம், நான் பாடல்கள் திரைப்படத்துக்கு எழுதியவன் அல்ல, ஆனால் உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க 2 பாடல்களை எழுதி அனுப்புகிறேன். இந்த பாடல்களை எங்களுடைய கலைஞர் வர்ணராமேஸ்வரன் அவர்கள் பாட வேண்டும், அதற்கு அவரே இசையமைக்க வேண்டும் என்று அழகாக சொல்லி
அந்த படத்தில் 2 பாடல்கள் வருகிறது. ஆகவே அவருடைய பரிணாமங்களிலே திரைப்படத்துறையிலும் அவர் கால் பதித்திருக்கின்றார் என்றதை இந்த வேளையிலே உங்களுக்கு நான் தெரிய வைக்க விரும்புகின்றேன். அவர் எழுதிய பாடலிலே ஒரு அழகான 2 வரிகளை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். எத்தனை அழகான இருந்த மரம், ஊர் மத்தியில் பூத்த மரம், ஊரினில் வேரின்றி வெறிந்த மரம், சேற்றினில் சேரின்றி சரிந்த மரம், ஆனால் சந்தன மரமின்றி தனியாக சரிந்து விட்டது என்று ஒரு அழகான வரிகளோடு அன்றே கவிஞர் தன்னுடைய வரிகளில் எழுதியிருந்தார். அது அழகாக படமாக்கப்பட்டிருந்தது. அந்த வகையிலே நாங்கள் இன்று அமரர் வர்ணராமேஸ்வரன் அவர்களை இழந்திருந்தாலும் அவர்களுடைய பாடல்களை என்றும் நினைவுக்கு இருக்கின்றது. அவர் இயக்கிய 2 நாடகங்களிலே நான் நடித்திருக்கிறேன். அவர் இயக்குனராகவும் இருந்திருக்கிறார், திரைப்படங்களிலும் பாடியிருக்கின்றார் என்பதை இந்த வேளையை உங்களுக்கு வருத்தத்துடனும் சந்தோஷத்துடனும் தெரிய வைக்க வருகின்றேன். அவருடைய ஆத்மா சாந்தியடைய திரைப்பட கலைஞர்கள் சார்பிலே அவருக்கு சாந்தி 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 என்று கூறி அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன். பூவாய் சொரியும் புன்னகை புரியும் நாயக மாமர நிழல் வேண்டும். மாரியின் மழையின் நீரினில் நனைவேன், மரங்களில் பூக்களை தொடுவேன். மாரியின் மழையின் நீரினில் நனைவேன், மரங்களில் பூக்களை தொடுவேன். கலைஞர் ஸ்ரீமுருகன் அவர்கள் தன்னுடைய உணர்வுகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டார். அடுத்து சங்கீத பூஷணம் திரு பொன் சுந்தர்லிங்கம் அவர்கள் குறிப்பாக தாயகத்திலே பலர் அறிந்த ஒன்று இளம் கலைஞர் மன்றம். இளம் கலைஞர் மன்றம் மூலமாக பல கலைஞர்களுக்கு அந்த காலத்தில் மேடை அமைத்து 27 நாட்கள் இசை நிகழ்ச்சி நடைபெறும், பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வந்த ஒன்று. அந்த வகையில் இளம் கலைஞர் மன்றத்தில் கூட அவருடைய ஆரம்ப நாட்களில் தன்னுடைய இசை கச்சேரிகளை அங்கே நடத்தி இருக்கின்றார். அந்த வகையில் அடுத்து மற்றொரு புகழ்பூத்த கலைஞர் சங்கீத பூஷணம் பொன் சுந்தர்லிங்கம் அவர்கள் தன்னுடைய உணர்வுகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்கின்றார். உண்மையில் இறைவனடி சேர்ந்த பிரபல இசை கலைஞர் வர்ணராமேஸ்வரன் அவரது இழப்பு பொதுவாக தமிழகத்திற்கும் இசை உலகுக்கும் ஒரு பேரிழப்பாகும். இவர் அளவட்டியை பிறப்பிடமாக கொண்ட பிரபல இசை கலைஞர் சங்கீத வித்வான் வர்ணகுலசிங்கம் அவர்களது மகனாவர். வர்ணராமேஸ்வரன் அவர்கள் ஈழத்து இசை உலகில் தனக்கென்று ஒரு இடத்தை அமைத்து ஒரு சிறு வயதிலேயே ஒரு சிறந்த இசைக்கலைஞராக திகழ்ந்து பெரும் செயலாற்றி வந்தவர். அவர் கர்நாடக இசை, பண்ணிசை, மெல்லிசை, தமிழிசை என பல இசைகளிலும் அவர் சிறந்த இசையாளராக திகழ்ந்துள்ளார். அத்தோடு மட்டுமல்லாமல் வாத்திய இசையிலும் மிகவும் பிரபலமானவர். பொதுவாக ஈழத்து இசை உலகுக்கு அவரது இழப்பு அளப்பெரிய இழப்பு என்று சொல்ல வேண்டும். அவர் தாயகத்துக்காக
எண்ணற்ற இசை பாடல்களை பாடி எல்லோராலும் பாராட்டப்பட்டவர். உலக நாடுகளிலும் அவர் சென்று எமது மண்ணுக்காக அரிய சேவை செய்து வந்தவர். அத்தோடு மட்டுமில்லாமல் அவர் புலம்பெயர்ந்து கனடாவில் வாழ்ந்து கனடாவிலேயே நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நிலையிலும் அவர் இங்கு பல பிள்ளைகளுக்கு இசையை படிப்பித்து பெரும் தொண்டாற்றி வந்தவர். இது பொதுவாக கனடாவில் உள்ள அவரது மாணவியருக்கும் பொதுவாக கலைஞர்களுக்கும் அவரது இழப்பு பெரிய இழப்பு என சொல்லலாம். அவர் பரதநாட்டிய இசைக்கு பாடுவதில் மிகவும் திறமை பெற்றவர். அத்தோடு மட்டுமில்லாமல் அவர் கர்நாடக இசையில் மேட கச்சேரிகளும் எல்லோரும் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞர். உண்மையிலேயே அவரது இழப்பு ஈடு செய்ய முடியாதென்று கூறுவதோடு மட்டுமல்லாமல் அவரை பிரிந்து வாழுகின்ற அவரது மனைவியும் ஒரு நடன ஆசிரியர். அந்த குடும்பத்திற்கு அவரது பிள்ளைகள் உறவுகளுக்கும் எங்களது அனுதாபத்தை தெரிவிப்பதோடு அவரது ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கின்றேன். இவர் எமது இளங்கலைஞ மன்றத்தோடு மிகவும் ஈடுபாடு கூடியவர். இளங்கமன்ற இசை விழாக்கள் இசை நிகழ்ச்சிகளில் நல்லூரில் நாங்கள் செய்கின்ற 27 நாள் இசை நிகழ்ச்சிகளிலும் கலந்து தொண்டாற்றுபவர். அவருக்கு எங்களது இளங்கலைஞர் மன்றம் யாழ்ப்பாணத்திலிருந்து அவரது இழப்புக்காக கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார்கள். அவரது ஆத்மா சாந்தி அடையவும் அவரது மனைவி பிள்ளைகள் அவரது உறவினர்கள் எல்லோருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்மையில் சங்கீத பூஷணம் பொன் சுந்தர்லிங்கம் அவர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களையும் பார்த்தோம். கனடிய மண்ணிலே கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தின் தலைவராக இருந்த சாந்தா பஞ்சலிங்கம் அவர்கள் அவருடைய மறைவு குறித்து என்ன கூறியிருக்கின்றார்? அடுத்து மறந்து போகுமா மண்ணின் வாசனை, தொலைந்து போகுமா தூர தேசத்தில் என்ற தாயக கனவுகளை பாடியபடி மறைந்து போனாயே இளம் தந்த இசைக்குயிலே. எங்கள் இசைக்கலைமாமணி வர்ணர் ராமேஸ்வரன் காலமானார் என்ற செய்தி இசைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் கர்நாடக இசையாளர்களுக்கும் மாத்திரமல்ல உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் அனைவருக்கும் அதிர்ச்சியும் துயரமும் தரும் செய்தியாகும். அவர்களது குடும்பம் ஒரு இசை குடும்பமாக, ஒரு கலை குடும்பமாக இருந்திருக்கின்றது. இவர்கள் போன்ற ஒரு சிலரால் தான் எமது கலை கலாச்சார விழுமியங்களை எமது அடுத்த சந்ததிக்கு எடுத்துச் செல்லக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக புலம்பெயர் தேசங்களில் வாழ்கின்ற எமது இளம் பிள்ளைகளின் இசையார்வம், தமிழார்வம், மொழியார்வம் என்பவற்றில் இவர் போன்ற கலைஞர்களின் பங்கு மிக முக்கியமாக விளங்கியது. வாய்ப்பாட்டு வாத்திய கலைஞரான இவர் கனடாவில் இசைக்கல்லூரி ஒன்றை நடத்தி வந்ததுடன் பல திறமையான மாணவர்களை உருவாக்கியதுடன் பல மேடை நிகழ்ச்சிகளை அலங்கரித்திருக்கின்றார். அடிக்கடி இலங்கை சென்று இசை வகுப்புகளையும் பட்டறைகளையும் தன்னார்வ அடிப்படையில் செய்து வந்துள்ளார். அவர் சமீபத்தில் இலங்கையில் பல இசைக்கல்வி செயல் திட்டங்களை ஆரம்பித்து பலருக்கு உதவிகள் பல செய்திருப்பதாக தாயக நண்பர்கள் மூலம் அறிகின்றேன். குறிப்பாக கிளிநொச்சியில் மகாதேவா ஆசிரம பிள்ளைகளுக்கு இசைக்கூடம் ஒன்றை அமைத்து இசைக்கருவிகளை வழங்கி இசை ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்கி இசை வகுப்புகளை ஒருங்கிணைத்து நடத்தி வருவதாக அறிகின்றோம். பல விடுதலை பாடல்களை பாடிய விடுதலை கலைஞர் தமிழர்களின் உணர்வு குரலோன் இசைக்கலை மாமணி திரு வர்ணர் ராமேஸ்வரன் அவர்களது இழப்பு எமது தமிழ் சமூகத்துக்கு ஒரு பேரிழப்பாகும். எமது தாயக கலைஞரின் ஆத்ம சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதோடு அன்னாரின் பிரிவால் துயரிட்டிருக்கும் குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும்
கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தின் சார்பில் நமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓம் சாந்தி. கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் சிடிசிசியின் தலைவராக இருந்த சாந்தா பஞ்சலிங்கம் அவர்கள் தன்னுடைய கருத்தையும் உணர்வையும் வெளிப்படுத்தியிருந்தார். ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல கனடிய மண்ணிலே நடைபெற்ற நூற்றுக்கணக்கான அரங்கேற்ற மேடைகளில் தன்னுடைய குரலால், தன்னுடைய மிருதங்க இசையால், தன்னுடைய இசை பங்காற்றியவர் திரு வர்ண ராமேஸ்வரன் அவர்கள். அந்த வகையில் அடுத்ததாக நடன ஆசிரியை சிவா திவ்யராஜன் அவர்களுடைய அரங்கேற்றங்கள் பலவற்றில் பாடிய அமரர் வர்ண ராமேஸ்வரன் அவர்கள் குறித்து ஆசிரியை சிவா திவ்யராஜன் அவர்கள் என்ன கூறுகின்றார்? அடுத்து வர்ண ராமேஸ்வரன் பிரிவு செய்தியை கேட்டு உண்மையிலே எங்களுக்கு நம்ப முடியாமல் இருந்தது. திருப்பி திருப்பி எல்லாருக்கும் ஃபோன் அடித்து கேட்டேன், அவருக்கு என்ன நடந்ததுண்டு. ஆனால் ஒருத்தருக்கும் அதை பற்றி சொல்ல தெரியல. அவர் எங்களை விட்டு பிரிந்து விட்டார் என்பதுதான் தெரிய முடிஞ்சது. எங்களோட வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் போல நாங்கள் எல்லாரும் அழக்கூடியதாக இருந்தது. எல்லாரும் அழுதோம். எங்களோட மகளோ என்னுடைய கணவரோ எல்லாரும் எங்களோடைய அவர் ஒரு சகோதரன் போல தான் பழகினது. எங்களோட குடும்பத்திலே ஒரு ஆள் போல தான் பழகினார். முதல் என்னுடைய ஒரு அரங்கேற்றத்துக்கு அவர் வந்திருந்தார். அந்த நேரம் என்னுடைய குரு அடையார் லக்ஷ்மணன் அவரும் வந்திருந்தார். அப்போ அவற்றை பாடலை கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டார். டான்ஸுக்கு தக்கபடியே அந்த மெருகூட்டிய அழுகை என்றால், துன்பம் என்றால், சந்தோஷம் என்றால் அந்த ஃபீலிங்கை கொண்டு வந்து பாடக்கூடிய திறமை வர்ணராமேஸ்வரனுக்கு தான் உண்டு. ஆனால் அவர் உண்மையில் எங்களையெல்லாம் ஒரு சொந்த சகோதரி போல, அக்கா சிவாக்கா அண்ணுவர், இவரே அண்ணா அண்ணுவர், எங்களோட பிள்ளைகளையும் தம்பி தங்கச்சி அண்ணுவர். என்னுடைய அரங்கேற்றம் 25 அரங்கேற்றத்துக்கு மேலே அவர் தான் எனக்கு பாடினார். ஆனால் எல்லாத்துக்கும் பக்கபலமாக நிற்பார். அக்கா இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் உண்டு எங்களையும் ஊக்குவித்து பிள்ளைகளையும் ஊக்குவித்து நல்ல சந்தோஷமான ஒரு அரங்கேற்றமாக செய்வார். இப்போ அரங்கேற்றம் என்றால் அந்த மேடையில் அண்டைக்கு வந்து சாப்பிட மாட்டார். அந்த அரங்கேற்றம் முடிய மட்டும் ஒரே டென்ஷன் ஆகிருப்பார். அக்கா எனக்கு கொண்டும் வேண்டாம், தண்ணி மட்டும் தாங்கோ, நான் இதை சரியாக செய்து முடிக்கணும்னு சொல்லுவார். அப்படியான ஒரு டேலண்டான ஒரு ஆள், நிதானமான ஒரு ஆள் இழந்து விட்டவண்டு சரியான கவலை. இப்படி ஒரு கலைஞரை இழந்தது எங்களுக்கு பேரிழப்பு. நடன ஆசிரியர் எனக்கு மட்டுமல்ல, நடன ஆசிரியர்மார் எல்லாருக்கும் இப்படி ஒரு கலைஞர், பண்பானவர், எங்களுடைய ஒத்துழைக்கக்கூடிய ஒரு ஆளை இழந்து மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எங்களோட வீட்டை ஒரு வருஷமாக சங்கீத கிளாஸ் எடுத்தார் என்ற மாணவிகளுக்கு. அப்போ கூட எங்களோட பழகக்கூடியதாக இருந்தது. ஆனால் ஒரு வருஷமாக அவரை நாங்கள் கண்ணால் காணவும் இல்லை, கதைக்கவும் இல்லை. அவர் திரும்ப ஃபேஸ்புக்கில் அறிஞ்சோம், அவர் ஸ்ரீலங்காவுக்கு போட்டார் தாயின் சுகையின காரணமாக உண்டு. கடைசியாக அவற்றை துன்பச் செய்தியைத்தான் எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது. அப்போ அவற்றை பிள்ளைகள், அவற்றை மனைவி எல்லாரும் எங்களோட நல்ல க்ளோஸாக பழகுவார்கள். அவைக்கு என்ற ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமேஸ்வரன் நான் ராமண்டு தான் சொல்லுவேன், அவர் சிவாக்காண்டு சொல்லுவார். அவற்றை ஆன்பா சாந்தி அடைய வேணுமென்று நான் வேண்டுகின்றேன்.
நடன ஆசிரியை ஸ்ரீமதி சிவா திவ்யராஜன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொண்டிருந்தார். அடுத்ததாக இசையரங்கம் வைரமுத்து சொர்ணலிங்கம் அவர்கள் இவருடைய 4வது இசைக்கு ஏது இல்லை இசை நிகழ்ச்சியில் ஆரம்பித்த திரு வர்ண ராமேஸ்வரன் அவர்களுடைய இசை பயணம் தொடர்ந்து கடந்த வருடம் நடைபெற்ற இசைக்கு ஏது இல்லை வரை பல மேடைகளில் இவருடைய குரல் ஒலித்திருக்கிறது. வழமையாகவே இசையரங்கத்தை பொறுத்தவரையில் இசைக்கு ஏது இல்லை நிகழ்ச்சியில் ஒரு மேடையில் ஒரு பாடகர் தான் பாடியிருக்கின்றார். ஆனால் அதிகமான மேடையில் பாடல்களை பாடிய பெருமைக்குரியவர் திரு வர்ண ராமேஸ்வரன் அவர்கள். அந்த வகையில் அடுத்து இசையரங்கம் வைரமுத்து சொர்ணலிங்கம் அவர்கள். எங்கள் படைப்புகள் எங்கள் கலைஞர்களூடாக வர வேண்டும் என்று எங்களுக்கான பாடல்கள் எழுதி அதற்கு மெட்டமைத்து இசையமைத்து பாட வைக்க வேண்டும் என்று தொடங்கியதுதான் இசையரங்கம். அதை தொடங்கி அதாவது 4வது நிகழ்ச்சியிலே வர்ணராமேஸ்வரன் பாடும் சந்தர்ப்பம் அமைந்தது. அவர் தாயக விடுதலை பாடல் பலவற்றை பாடியிருந்தாலும் மாவீரர் துயிலும் பாடலை பாடிய போது அதை கேட்டபோது இத்துணை சிறந்த பாடகர் ஒருவர் எமக்குள் இருக்கிறார் என்று அன்று வியந்திருந்தேன். அதன்பின் நல்லைக்கந்தன் பாடல் வந்தபோது இவரை எப்படியும் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு அவா இருந்தது. அவர் கனடா வந்தபோது அவரை 4வது இசைக்கேதையிலே பாட வைத்தோம். அவரிடம் வெறுமனே வாய்ப்பாட்டு வித்துவம் மட்டுமல்ல, அவர் பாடல்கள் எழுதக்கூடியவர், மெட்டமைக்கக்கூடியவர், இசையமைக்கக்கூடியவர். அவர் கீபோர்டிலே கூட பாண்டித்தியம் பெற்றவர். அதை விடுத்து அவர் இங்கே வந்த பின் கணனிக்குள்ளால் பலவற்றை செய்து ஒரு பாடலை உருவாக்கி அதை கணனியில் ஏற்றி முழுமையாக்கும் அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்டவர். இசைக்கு ஏதேலையிலே அநேகமாக ஒரு கலைஞர் ஒரு முறை தான் பங்கு பற்றியிருப்பார். ஆனால் வர்ணா மட்டும் 4 தடவைகள் இசைக்கேதையில் மேடேறி இருக்கிறார். அத்துணை சிறந்த பாடகர். அவர் பாடகர் என்பதை விட மனிதநேயம் மிக்கவர் என்று சொல்வது சால சிறந்தது. ஏனென்றால் அவர் எப்போது பார்த்தாலும் தாயகத்தில் அல்லலூரும் மக்களை பற்றித்தான் பேசிக்கொண்டிருப்பார். அவர் பல விதத்திலே அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். உதவி செய்து அவர் பேசுவதும் அதைத்தான், செய்வதும் அதைத்தான். அண்மையில் அவர் சென்றது கூட தாயகத்திலே சில வேலை திட்டங்கள் இருந்தது. அதை முன்னெடுக்கும் நோக்குடன் சென்று திரும்பி வந்து மீண்டும் ஒரு 2 மாதத்துக்குள் நான் திரும்ப போவேன் என்று சொல்லிக்கொண்டு தான் போனார். ஆனால் துர்ப்பாக்கிய நிகழ்வு நடந்துவிட்டது. எத்தனையோ கனவுகளுடன் இருந்தவர். அந்த கனவுகள் மெய்ப்பட வேண்டும். அப்போதுதான் அவர் ஆத்மா சாந்தி அடையும் என்று நான் நினைக்கிறேன். அங்கே அவர் எடுத்திருந்த வேலை திட்டங்களை எங்களால் முடிந்தவரை நாங்கள் எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு இங்கே உள்ள மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நிச்சயமாக அதற்கான ஆயத்தங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அங்கே அவரோடு இந்த முறை சென்றபோது அவரோடு கூடவே பயணித்த ஒரு இளம் தலைமுறை நிரோஜன் என்பவர் எனக்கு இவரோடு சேர்ந்து பழக்கமாகி இருக்கிறார். அவர் கூடாக பல விஷயங்களை நாங்கள் செய்யலாம் என்று நம்புகிறேன். அவர் இழப்பு இசைக்கு மட்டுமல்ல, தமிழினத்துக்கு மட்டுமல்ல, அங்கே உதவிகளை எதிர்பார்த்து கொண்டு பல இழப்புகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எல்லோருக்குமே பேரிழப்பாகத்தான் இருக்கும். அதை ஈடு செய்வது மிகவும் கஷ்டம். இனிமை வேண்டி தவி
மனசும் ஈரம் இதழும் ஈரம் மனசும் ஈரம் இதழும் ஈரம் இசையரங்கம் வைரமுத்து சொன்னலிங்கம் அவர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களையும் உணர்வுகளையும் பார்த்தோம். அடுத்ததாக கனடா இந்து குருமார் ஒன்றிய தலைவர் ஸ்ரீ ஸ்ரீதர குருக்கள் அவர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். இங்கே கனடாவிலேயே எத்தனையோ விதமான மாணவர்களுக்கு தன்னுடைய இசைஞானத்தை புகுத்தி அவர்களை எல்லாம் ஒரு முன்னோடிகளாக வகுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஈழநாடு சென்று அங்கே எத்தனையோ விதமான மாணாக்களை உருவாக்கி ஈழ பாடல்களை எல்லாம் பாடி, அத்துடன் அவர் நிறுத்தவில்லை. இந்தியா சென்று இந்தியாவிலேயே பெரிய பெரிய கலைஞர்களுடன் சேர்ந்து அவருடைய இசையை வெளிப்படுத்தி நம்முடைய ஈழ நாட்டுக்கு பெருமை தேடி தந்தவரும் ஆகிய வர்ண ராமேஸ்வரன் அவர் இன்று நம்மளை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அவருடைய பிரிவை எங்களால் மறக்க முடியவில்லை. அவரை நினைக்கும் போது எங்களுக்கு அவருடைய செயல்பாடுகள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள் இவைகள் எல்லாம் எங்களுடைய மனதிலே தோன்றுகிறது. இன்றும் அவர் இல்லை என்ற குறை இல்லாதபடிக்கு எத்தனையோ மாணாக்கர்களை அங்கே உருவாக்கியிருக்கிறார். அவருடைய ஆத்ம சாந்தி அடைய எல்லாம் வல்ல பெருமானை வேண்டி அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாங்கள் இன்று இந்து குருமார் ஒன்றிய ஆர்கனைசேஷன் மனன் நெகிழ்ந்து அவருடைய ஆத்ம சாந்தி பிரார்த்தனை செய்கிறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இதழும் ஈரம் மனசும் இதழும் ஈரம் மனசும் கனடா இந்து குருமார் ஒன்றிய தலைவர் ஸ்ரீ ஸ்ரீதர குருக்கள் அவர்கள் அந்த உணர்வுகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டார். நிறைவாக மற்றொரு இசைக்கலைஞர் எங்களோடு இணைந்து கொள்ளப் போகின்றார். மிருதங்க சேஸ்திரம், மிருதங்க ஞானவாரதி திரு வாசுதேவன் ராஜலிங்கம் அவர்கள். குறிப்பாக இவருடைய பல அரங்கேற்ற மேடைகளில் திரு வர்ணராமேஸ்வரன் அவர்கள் பாடல்களை பாடியிருக்கின்றார். நீண்டதொரு பயணம் இவர்கள் இருவருக்கும் இடையில். அந்த வகையில் அவர் கூறிய விடயங்கள் அடுத்து. அவர் எனக்கு ஒரு 20 வருட காலமாக என்னுடன் பணியாற்றி இருக்கிறார். அவர் ஒரு அவரை எப்படி சொல்வதென்றால் ஒரு எல்லா விதமான தொழில்நுட்பங்களும் அறிந்த ஒரு கலைஞன். அவருக்கு பாட்டு, வயலின், வீணை, டான்ஸ் எல்லா விதமான இதிலும் அனுபவம் உண்டு. அவர் ஒரு பிறவியிலே அவன் ஒரு ஞானஸ்தன். அவன் வந்து ஒரு பெரிய சங்கீத பரம்பரையிலிருந்து வந்த ஒரு கலைஞன். அதை விட அவன் ஒரு சைல்ட் ப்ரோடஜி என்று சொல்லுவார்கள். சைல்ட் ப்ரோடஜி என்று சொல்லும்போது அவர்கள் வந்து நீண்ட காலம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்ததை சரித்திரமே இல்லை. உதாரணத்துக்கு மெண்டலின், ஸ்ரீனிவாசன்,
தட்சிணாமூர்த்தி, அப்படி ஃப்ளூட் மாலி அப்படி என்ற கேட்டகரியில் வந்து எனது நண்பனும் அடங்குவான். அவன் 53 வயசில் இருந்தாலும் அவன் வந்து 100 வயசுக்கு ஏற்ற ஒரு பெரிய காரியத்தை, பெரிய சாதனையை நிலைநாட்டித்தான் சென்றிருக்கின்றான். அவனுடைய இழப்பு எனக்கு அதை வந்து தாங்கிக் கொள்கிற சக்தி என்னிடம் இல்லை. என்னுடைய மிருதங்க அரங்கேற்றத்தில் 66 அரங்கேற்றம் அவன் பாடியிருக்கின்றான். அவன் எனக்கு அவனை 20 வருட காலமாக நன்றாக அறிவேன். அடிக்கடி நாங்கள் சண்டையும் போடுவோம். ஆனால் அடுத்த நிமிடம் அவன் எல்லாத்தையும் மறந்து, அண்ணா நாங்கள் அடுத்ததை செய்வோம் அப்படி இப்படி என்று என்னுடைய மனதை மாற்றி அவன் ஒரு விதமான அப்படி ஒரு தாக்குதலையும் எதிர்பார்த்து நடப்பதில்லை. அவன் ஒரு பிறவி கலைஞன். அவனுக்கு ஈடு கொடுக்க எந்த கலைஞனும் வர்றது சரியான கஷ்டம். அவனுடைய ஞானத்தை நினைக்கும் போது வந்து அவன் பாடுவது மட்டுமின்றி பாட்டு எழுதுவதிலும் அதை பாட்டை இசையமைப்பதிலும் வந்து இந்திய நாட்டிற்கு மேலாக ஓங்கி இருக்கின்ற ஒரு வித்துவத்தன்மை அவனுடைய இருக்கின்றது. அவனை இழந்ததால் மற்றவர்களுக்கு எவ்வளவு கவலையோ தெரியாது. என்னால் அந்த இழப்பை ஈடு செய்ய முடியவில்லை. இன்று வரைக்கும் அவனுடைய நினைப்பாகவே நான் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அடுத்த மாதம் 14ஆம் தேதி வருகின்ற அரங்கேற்றத்துக்கு அவன்தான் பாட வேண்டி இருந்தது. அவனைத்தான் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கிடையில் என்னை விட்டு அவன் சென்று விட்டான். இதால் பாதிப்படைந்த அவன் இல்லை, நான் தான். என்னோட கூட இருந்து வாங்கூவர், மோன்ட்ரியல், யூரோப் எல்லா இடங்களும் என்னுடன் வந்து பயணித்திருக்கின்றான். என்னுடைய குடும்பத்துடன் என்னை விட என்னுடைய மனைவி உடன் அடிக்கடி அவர் உடம்பு சுகமில்லாதிருந்த டைம் கூட அவர் அடிக்கடி வந்து என்னோட மனைவியின் வருத்தத்தை வந்து அறிந்து கொள்ள முயற்படுவார். ஒவ்வொரு முறையும் இலங்கையில் இருக்கும்போது அவருடன் அடித்து கதைச்சு, அக்கா நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள், உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கின்ற ஒரு நல்ல மனிதன், நல்ல உள்ளம் கொண்ட மனிதன். அதை விட ராமினுடைய குடும்பத்தாருக்கு நான் எப்படி வந்து ஆறுதல் சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் வந்து இது எப்படி எடுத்துக்கொண்டு ராமின் இழப்பை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்றது என்னால் ஜீர்ணிக்க முடியவில்லை. அது மிருதங்க சேஸ்திர அதிபர் திரு வாசுதேவன் ராஜலிங்கம் அவர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்த்தோம். இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி டொரண்டோவில் இருக்கின்ற மெல்லிசை கலைஞர்கள் பலர் இணைந்து இன்று அவருக்கான ஒரு பாடலை உருவாக்கி அர்ப்பணம் செய்திருக்கின்றார்கள். அந்த பாடலோடு இந்த நிகழ்வு நிறைவடைகின்றது. இன்றைய இந்த இதய அஞ்சலி நிகழ்வில் தங்களுடைய கருத்துக்களையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொண்ட அத்தனை பேருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் சந்திப்போம்.
இசையே உயிராய் நீ இருந்தாய். இடையில் முடிவை மாற்றியதாரோ எங்கே உன்னை அழைத்தார். தடைகளை வென்றவன் நீ, சரித்திரம் படைத்தவன் நீ, சாதனை புரிந்தவன் நீ, வேதனை நீயே தந்தாய். பொன்னான உடல் நீங்கி சொல்லாமல் போனாலும் உன்னை காணாது எங்கள் இதயங்கள் என்றும் அன்றாட மரபோமே. இசையில் பிறந்தாய், இசையில் வளர்ந்தாய், இசையை உயிராய் நீ இருந்தாய். இடையில் முடிவை மாற்றியதாரோ எங்கே உன்னை அழைத்தாரோ. காலன் வந்தது ஏனோ உனை தேடியே, காலம் அளித்த கோலமோ நீயேகினாய். வருவாய் வருவாய் அனுதினம் தேடும் கண்கள், தருவாய் தருவாய் என் மனம் என்றும் என்றும். காற்றாய் போனாலும் கதை பேசும் ராகம், கேட்கும் மனமெல்லாம் கிளந்தெழும் வீராவசம். கனமான நெஞ்சுக்கு இதமான மருந்தே. இசையில் பிறந்தாய், இசையில் வளர்ந்தாய், இசையை உயிராய் நீ இருந்தாய். இடையில் முடிவை மாற்றியதாரோ எங்கே உன்னை அழைத்தாரோ. மண்ணில் உந்தன் பாதம் செழிப்பூட்டவே. கண்ணில் பட்ட யாரும் கை கோப்பவே, தருவாய் வாழ்வை என துணிவுடன் காத்தே இருந்தாய். பெறுவோம் பெறுவோம் என வழியினை பார்த்தே இருந்தாய். வருவோம் வருவோம் வாழ்வே மொழி என்றாய். எழுவோம் எழுவோம் தமிழதை இனவழி என்றாய். அன்பான சிரிப்பு ஆறுதலை தருமே. இசையில் பிறந்தாய், இசையில் வளர்ந்தாய், இசையே உயிராய் நீ இருந்தாய். இடையில் முடிவை மாற்றியதாரோ எங்கே உன்னை அழைத்தாரோ. தேடி தேடி நீயும் இசையூட்டினாய். தேசம் தோறும் சென்றே அறிவூட்டினாய். இறந்தோம் இறந்தோம் என வாழ விரும்பாதவன் நீ, துணிந்தாய் நடந்தாய் பல சாதனை படைத்திடவென்று. கூவிந்தார் தொடர்ந்தார் நீ காட்டிய களங்கள் பதித்த. இணைந்தார் வளர்ந்தார் உன் தமிழால் தலை நிமிர்ந்தோமே. நீ தந்த செல்வம் இளையோர் வழி என்றோ. இசையில் பிறந்தாய், இசையில் வளர்ந்தாய், இசையை உயிராய் நீ இருந்தாய். இடையில் முடிவை மாற்றியதாரோ எங்கே உன்னை
இதயங்கள் என்றும் அன்றாடும் மரபோமே